ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஜென்ரல் டாபிக். பிள்ளைகளை கண்டிக்க பிரம்பு அவசியமா? சட்டசபையிலேருந்து பேசிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பொண்ணு அடிச்சிருச்சு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது பிள்ளை வளர்ப்பு குறித்தான ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு விவாதத்தை நேரலையில் நம்ம நிகழ்த்தணும். அதனுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறீங்க. அதற்கு முன்பாக இந்த தளத்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல கொடுத்த ஃபாத்திமா அபு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா. லதா இப்போ சொல்லியிருக்காங்க, நன் ஆஃப் த கரண்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது எங்கள் வீட்டில், எல்லாமே வந்து மடங்கி அதான் உடஞ்சி தானா கரண்டி எல்லாம் அடி. ஐயோ ஓகே. அபிஷேக் சொல்லியிருக்காப்புல, சார் ஜாக்கி சார் ஸ்பீக்கரில் இருந்துச்சான். வென் யூ ஸ்பீக் அபவுட் அந்த வார்த்தையை சொன்னீங்க இல்லையா, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு பார்வை பார்த்தாங்க சார், எனக்கு இன்னைக்கு கண்டிப்பு இருக்கும் போல. சொல்றதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நான் வந்து அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க ஹெட்ஃபோன்ல கேளுங்க. ஓகே. கீர்த்தி லட்சுமன் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா வந்து அவங்களை அடிச்சிருக்காங்களாம். பட் அவங்க அப்பா அடிச்சதே இல்லையா, அடிச்சு வளர்த்துருந்துருக்கலாம். சரி விடுங்க, அவரு அடிச்சு வளர்த்தது இல்லை போல இருக்கு. அண்ட் அதனால அவங்களுக்குமே பிலீவ் இல்லையா ஹிட்டிங்ல. நீங்களே வாங்கினதில்ல, நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதனால அவங்க வந்து அவங்க பொண்ணை வந்து அடிச்சதே இல்லை அப்படின்னாங்க. இல்லை, ஜோக்ஸ் அப்பார்ட், அடிக்கிற அளவுக்கான விஷயங்கள் இன்னும் வரல. அடிச்சாலும் வந்து இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல எல்லா பக்கத்துலேருந்து வந்துருவாங்க அவளுக்கு. அதுவும் ஒரு காரணங்கள்லாம் இருக்கு. பட் ஆனா அதை வச்சு எதுவும் பண்ணதில்லை. ஒருத்தருக்கு அவங்க ஜீன் வரும்ல, பேரண்டோட ஜீன் வரும்ல, எப்படி எங்க எப்படி இருக்கணும்னு அந்த குழந்தைக்கும் நல்லாவே தெரியுங்கிறது. வாங்க நம்ம அப்படியே போவோம். நீங்க பேச வைக்கிறீங்க ஜெகி, இதுக்கு தான் நான் லைவ் வர்றேன். ஓகேவா? அண்ட் லதா எப்பா வந்து சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன் பெங்களூர் வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்க மாட்டாங்க. நான் வந்து 2 years வந்து கிருஷ்ணகிரியில இருந்தேன். போட்டு பொழந்துருவார் பொழுது, பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் பொழுது அப்படியே போட்டு பொழந்துருவார் பொழுது வேற போட வச்சு. அண்ட் அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருப்பாங்க. இந்த எங்க அத்தை கிட்ட டியூஷன்ல பாய்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. நல்லா போய் அது சும்மா போய் உட்காந்துக்கிறது, வேண்ட டியூஷன்ல போய் படிக்கிற மாதிரி. உங்களை பத்தி எனக்கு தெரியும் மேடம். நீங்க ஏன் எங்க அம்மா கூட ஆண்டி நான் இங்கே உட்காந்துருன்னு சுக்கு போடுறத நான் அழறத நீங்க அப்படியே இப்ப வீடியோ மாதிரினா தான் எடுத்து வச்சுப்பீங்க மேடம். சரி, எனக்கு வந்து ஒரு மெமரி பவர் இருக்குது. எனக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை அப்படியே அந்த படத்தை வந்து ஒரு இன்ச்சு விடாமல் அப்படியே பதிவு பண்ணிப்பேன் என் மைண்டில். அப்பப்போ ரீகால் பண்ணி பார்ப்பேன். நம்ம சோகமாக இருக்கிறப்பெல்லாம் ரீகால் பண்ணுவேன். டக்குன்னு நீங்கள் எனக்கு திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதை ரீகால் பண்ணி பார்ப்பேன். ஓ அன்றைக்கி தான் வாங்கினேன்ல அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஃபீல் கொடுக்கும் சார் நமக்கு. வேற என்ன சொல்லுங்கள்? பெரியசாமி சொல்லியிருக்காப்புல, நவடேஸ் வந்து பெரும்பாலும் அடிக்கணும்னா ஏஜ் அட்டன் பண்ண வந்து பொண்ணை வந்து வெளியில் உட்கார வச்சு பரிச்சை எழுத வச்சதும், பிரின்சிபல் ரூமில் சாணி அப்ளை பண்ண பிரின்சிபலுக்கு தான் சொல்லிட்டு அடி செம்ம மாற்று கொடுக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பு தேவை, ஆனால் காட்டு மிராண்டியத்தனமான கண்டிப்பு அவசியம் இல்லை. வலியின் உணர்வு புரிந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குரோம்பேட் சுவாமி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க பையனையும் அவர் வந்து அடிச்சதெல்லாம் கிடையாது, கண்டிச்சிருக்கேன். இப்போ வந்து கிளிக்கு ரெக்கம் வளர்ச்சி பறந்து எடுத்து அப்படின்றாரு. ஸோ ஜிஜே சொல்லியிருக்காங்க, ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் டீச்சர்ஸ். அட கடவுளை, இது ஒரு கூறாம ஜெக்கி. இது சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாமே. அதுவும் வேறு ஹெட் மாஸ்டர்ஸ் வேறையாம். லீவுக்கு எங்கே போனாலும் புக் எடுத்துகிட்டு போகணும், சத்தமாக பேசக்கூடாது, ஆல் ஹேவ் வுடன் ஸ்கேல்ஸ். இல்லை, இது ஆக்சுவலி எங்கள் மாமா வந்து வாத்தியார், அவங்க பையன் வாத்தியார், எங்கள் அண்ணி வாத்தியார், என் தங்கச்சி வாத்தியார், எங்கள் தங்கச்சியோட புருஷன் வாத்தியார், சுற்றி வாத்தியாருங்க. எங்கள் மாமா வாத்தியார், அவங்க அத்தை வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் அவங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றி இந்த வாதியார் ஃபேமிலி தான் நம்மளுக்குன்னு வச்சுக்காங்க. அதனாலே நான் வந்து நிறைய பொறிக்குத்தனங்கள் குறைஞ்சதில்லை. அது முக்கிய காரணம்.
குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. மேடம் குடி குடிச்சிட்டு கையில இல்லாம சுத்துறது அந்த மாதிரி. ஐயோ அது அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து அடக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல வரேன். இல்ல அது வந்து அதை விட இது வந்து சும்மா விளையாட்டு இதுவா சொன்னாலும் கூட நான் நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் அவங்க அந்த நிறைய டீச்சர்ஸ் இருந்ததுனால இந்த லைப்ரரி அதை விட எங்க மாமா புக்கெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. அப்ப நாங்க எங்க பெரிய அத்தை பையன் படிப்பான், தாமோரம் படிப்பான். அவன் இப்போ டீச்சர். ஸோ இப்போ ஹெட்மாஸ்டர். ஸோ அவன் வந்து எல்லா விஷயத்தையும் பேசுவான். நான் வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது இவன் பேசுறான்ல, இந்த அளவுக்கு நம்ம நாலேஜபிளாக இருக்கணும், என்ன இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி. ஸோ அதெல்லாம் அங்கிருந்து கத்துக்கிட்டது தான் அது. ஆனா இது ரொம்ப கோராமையா லீவுக்கும். ஆனா அந்த இதை வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல யாழினி கிட்ட வந்து யாழினி எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. இப்ப இல்ல, இவ வந்து வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் நான். இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போயிருக்கும்போது கூட எங்க அம்மா வந்து ஹோம் ஒர்க்லாம் இல்லையா, நீ உட்காந்து எழுது படி அப்படின்னாங்க பாரு. வந்து சொன்னா வெக்கேஷன்னா என்ஜாய் பண்ணணும் அம்மம்மா, ஸ்கூல் டைம்ல தான் படிக்கணும், உங்களுக்கு வெக்கேஷன்னாலே என்னன்னு தெரியாதா. எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க, பாரு எப்படி பேசுறது பத்தி அவன் பொண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதனால அப்ப எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது. உண்மையிலேயே அப்போ ஜிஜே சொல்றதை நான் உணர்றேன். ஏன்னா எங்க அத்தை வந்து டீச்சர், எங்க தாத்தாவும் வந்து நல்லா படிப்பாங்க, மேத் நல்லா போடுவாங்க. அவங்க எல்லாமே நல்லா படிச்சவங்க. ஹிந்து பேப்பர் படிப்பாங்க, அது ஒரு மாயை சார். அதனாலதான் அவங்க நல்லா படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க வந்து சொல்லாதீங்க. படிச்சாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, விளையாட்டுனால என்ன தெரியுமா வாங்கி வச்சிருப்பாங்க, ஸ்கிராபிள் வாங்கி வச்சிருப்பாங்க ஜேகி சார். ஸ்கிராபிள், செஸ், அப்புறம் வந்து வேர்ட் பில்டிங், இதுதான் விளையாட்டே. அப்புறம் நல்லா வெண்டைக்காய் வதக்கிட்டு வந்து ஒரு பிளேட் வேற. அது ஒண்ணு. வெண்டைக்காய் விட்டுருங்க, தோசையே வந்து என்னன்னா சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய லெட்டர்ஸ் வந்து போட்டு தோசையா வாத்து வச்சிருப்பாங்க. அதுல யார் அவங்க நேம வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வச்சுலாம் இருக்கும். ஒரு மாதிரி இப்போதான் அது புரியுது, என்னடா ஒரு மாதிரி படிப்பாவே சுத்தி வச்சிருந்திருக்கீங்க எங்களை அப்படிங்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த ராஜா ராணியை எதுக்கு விளையாடுவாங்கன்னா நம்பர்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிப்போம். இந்த மாதிரியான இதெல்லாம் உண்டு. என்னால ஓரளவுக்கு ஜிஜேயோட கனெக்ட் பண்ணி யோசிக்க முடியுது. ஓகே. அண்ட் நாரீஸ்வரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஏர்லின்னு இருக்காரு. இப்பெல்லாம் கொஞ்சம் ஏர்லியா தான் இருக்கும். 11:30 10 இன்னைக்கு லீவுன்றதுனால 9:30 வந்துட்டோம். கூடுமான வர 11 to 11:30 மிட் நைட் இந்திய நேரப்படி மோஸ்ட்லி வந்துடுறோம். அதிகபட்சம் நான் கூட 12க்கு வந்துடுறோம். அதுக்கு மேல டைம் இருக்கிறதில்ல. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். அதனால டைம் மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். பிரியா சொல்லியிருந்தாங்க, பாடி ஷேமிங்லாம் வந்து அந்த டைம்ல வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா பேரண்ட்டும் டீச்சர்ஸும் தான் நிறைய பண்ணுவாங்க. ஆமா எங்க அப்பாவே அதான் சொல்றேன், மூத்த அதுகிட்டே சொல்லுவாங்க, அது மூத்திரத்தை வாங்கி குடின்னு எங்க அப்பா சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு டீக்ரேட் பண்றான், எனக்கு அறிவு இல்லையா. அதை வந்து அதே மாதிரி அப்ப இருந்த பேரண்ட் கிட்ட இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் இருக்கும். நம்ம என்னதான் தலையால நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மள பெருமையா பேச மாட்டாங்க. அது ஏன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி குடிக்க சொல்லும்போது எங்க கூட காட்டு 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 நான் குடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி போ. அப்படி எங்க அப்பா நக்கல் விட்டுருப்பேன். இன்னைக்கு அன்னைக்கு இது வந்து ரொம்ப இதா போயிடுச்சு மேடம். இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனை காலி பண்ண அந்த பொண்ணு அலறிட்டு ஓட வச்சிருப்பேன் நான். புரியுதுங்களா? இன்னைக்கு அதை சொல்லியிருந்தான்னா இவன் வந்து ஒரு மாதிரி போயிருப்பான். அது வந்து என்ன அங்கிள் இப்படி சொல்லி விட்டீங்க, இவங்க ஒரு ஆளு மயிரா அப்படின்னு அவனே திட்டுற அளவுக்கு பண்ணி வச்சிருப்பேன் நானும் வச்சுக்கோங்களா. இது இப்ப எந்த பொண்ணு வந்து அங்கே பெருமையா நின்றுச்சோ அது அலறடிச்சு துண்டாக்கான துணிக்கான ஓடிடும். அது எங்க கட்சி கிச்சி வச்சிட போறாங்க அப்படின்ட்டு. ஏன் நான் செய்வேன் அதை. என்ன நீ தானே சொன்ன மயிறு, நானே சொன்னேன், நீ தானே சொன்ன, புரியுது எனக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, கிட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். தே ஆர் வீக் டு ஹேண்டில் த ரியல் சிச்சுவேஷன் ஒரு ஃபெயிலியர்ஸ். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம விடுறதே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண விளையாட்டு விளையாடுவோம் பசங்களோட, அவங்கள தோக்குற மாதிரி நம்ம விடவே மாட்டோம். அவங்கள ஜெயிக்கிற மாதிரி நம்ம அப்படியே விட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல சைக்கோ வச்சுட்டு வந்து காலி கீழே உட்கார வச்சிட்டு இருக்க மாதிரி. அதேதான் அவன் பண்ணிட்டு இருப்பான். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், தோக்கணும்னா யாழ் தோக்கும், அம்மா என்னமா ஒரு தடவை தான் என்ன ஜெயிக்க விடுமா அப்படின்னு. ஜெயிக்கிறதுனா நீ விளையாடிச்சு. அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பகிர்ந்துக்கிறது இல்லாம இருக்கும். ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே முழுசா அமுக்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கல எங்க பங்கையும் நான் போய் பிடிக்கிட்டு வந்துருவேன். அப்பதானே உனக்கு கொடுக்கணுங்கிறதே தெரியும். எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஆய் வராதா?
சரி சார் அதுக்கும் சரி விடுங்க. வடிவேல் அவர்கள் வந்திருக்காரு. பிரபுராஜேந்திரன் சொல்லியிருக்காரு, நான் அடி வாங்கி இருந்ததால் தான் நவ் MA MPhil MD அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் தமிழ் பிரைவேட் பிஎட் காலேஜ் ஒர்க் பிரைவேட் பிஎட் காலேஜ் ஒர்க்னு போட்டிருக்காரு. இப்ப உள்ள பிள்ளைகளை திட்ட கூட முடியாது, சோ அடிக்கவே வேண்டாம் மேம் அப்படின்னு. அது உண்மை. என்னன்னா இது அதுதான் இப்ப இவ்வளவு சொன்னோம், கண்டிப்பு உண்மை. ஆனால் அது யாரிடம் ஆயுதம் வந்து யாருக்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம். போலீஸ் கிட்ட அதிகாரம் இருக்குன்னு போது எல்லா போலீஸ் நல்லவனா வருகிறான். எவ்வளவு வந்து லாக்அப் டெத்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக. காலில் இதுவாயிடுது சார். புரியுது மேடம், காஃபி பட்டுருது. ஸோ அதனால இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான பின் கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கை பின் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கட்டுரைகள் பார்க்குற விஷயங்கள்லாம் அதை நிறைய பகிர்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சேனலுக்கு எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்றதையும் அதில் நம்ம வந்து அறிவிப்புகளை செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சின்னர்ஸ் படத்துக்கான ரிவ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தோமே, அதையும் அப்படியே போடுறேன், பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ அது பிரபுராஜேந்திரன் சொன்னதை வந்து ஒத்துக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பயங்கரமா அந்த கண்டிப்பு இருந்ததுனால பயந்துகிட்டே நிறைய படிச்சாங்க. பட் இது ரெண்டு விதமான விஷயங்கள் சார். அதுதான் அது பிள்ளைகளுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. இப்ப ஜாக்கியையும் பயங்கரமா அடிச்சாங்க. நீங்க அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா படிப்பு மேல வெறுப்பு வந்துடும். உங்களை அடிக்கவும் அடிச்சு படிப்போட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லியோ இல்ல உங்களை படிச்சதற்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது உங்களை பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு அதான் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதே தெரியாது பசங்க. நீங்க அப்படியே நேர்மறையா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுங்க? அந்த மாதிரியான விஷயங்களும் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் கீர்த்தி வந்து டீச்சருக்கே கம்பெனியான்னு சிரிச்சு வச்சிருக்காங்க உங்களை. ஆமா 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 ஆமா, ரொம்ப வாத்தியார் பாவமா இருந்தாரு. அதனால எவ்வளவு பெரிய யாரையாருக்கோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை செஞ்சிருவோம். பெரிய விஷயம் நெருக்கி செய்வோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நெருக்கி செஞ்சது. சரி, இது நானும் படலை, அது மேல நீங்களும் படலை. ஆனா ஏன் எப்படி ஆடுறது? நான் ஃபுல்லா பட்டுட்டு இருக்கேன் மேடம். இதுல பாருங்க சார், கேப் இருக்கு பாருங்க. இல்ல அதுல ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ, அது இது ஆடுறதுனால எனக்கு அப்படி ஃபீல் இருக்கு. சாரி சார். அதாவது இந்த ட்ரெயின்ல உட்காந்துருக்கும் போது நீங்க உட்காந்துருப்பீங்க, பக்கத்துல இருக்க ட்ரெயின் போவோம், நீங்களே போற மாதிரி உங்களுக்கு அதுதான் மேடம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிரியா சொல்லியிருந்தாங்க, இந்த ஹை ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை டீச்சர்ஸ். தே ஆர் லேர்னிங் எவ்ரிதிங் இன் யூடியூப் அண்ட் சேலஞ்சிங் டீச்சர்ஸ். ஆமா, நீங்க என்ன அடிச்சீங்கன்னா நாங்க சொல்லிடுவோம். அது ஒண்ணு ஜாக்கி. இது இன்னொரு விஷயம் இருக்கு பிரியா. இது ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்க வந்து ப்ரிப்பேர்டா வராங்க அப்படின்றப்ப ஓரளவுக்காவது டீச்சர்ஸும் வந்து இப்ப இருக்கிற ஒரு அளவுக்கான விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அப்படி அப்கிரேட் ஆகலனா கூட இப்போ இங்கே ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்திற்கு யாழ்னிக்கும் அவங்க சயின்ஸாக இருக்கும் ஆர்குமெண்ட், ஒரு half an hour ஆர்குமெண்ட் முடிச்சுட்டு தான் வந்த. என்னடினா நீ சயின்ஸரோட ஒரே ஆர்குமெண்ட்மா, நானும் அவர் படிச்சுட்டு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஃபைனலா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் படிச்சுட்டு வரேன், இரு திரும்ப நான் ஆர்கியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரியான மனநிலையை வந்து டீச்சர்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு எப்படி என்னை விட தெரியும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கத்துக்க அதேதான் அதோட முடிஞ்சது கதை. அண்ட் இது இயல்பாவே அவனுக்கு மதிக்கிறது இல்லை, அது அதை விட தனியான ஒரு விஷயம். அதற்கு தான் நான் சொன்னேன், இது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வீட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீ மதிக்கலைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கறத நீங்க ஒரு தடவையாவது புரிய வைக்கணும்ல அவனுக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. இட் ஃபீல்ஸ் குட் பட் த ஆட்டிடியூட் தே பிரிங் வித் தட் நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ட்ரீட் பண்றது பேட் அப்படின்னாங்க. அதேதான், அது இல்லைங்கிற மாதிரி ட்ரீட் பண்றதுக்கான பதில் நீங்க கொடுக்குற அளவுக்கு எந்த இடத்துலயுமே இல்லைன்னும் பொழுது அதுதான் என்ன கொடுமைன்னா, 5 வருஷம் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டரா +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்கள்லேருந்து 3rd இயர் பசங்கள் வரலையும் நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய பிஹேவியர் என்ன, அது எவ்வளோ ட்ரிகர் பண்ணுவானுங்க, எப்படி நக்கல் விடுவானுங்க, அப்புறம் எப்படி அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்றதுக்காக சொல்ல வரேன் நான். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, அவங்க சொன்னதே என்னதான் எவ்வளவுதான் பேசினாலும் கூட, எவ்வளவு கான்வர்சேஷன் வச்சாலும் ஹார்ட் டு நோ அவங்க என்ன திங்க் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத ஸ்கூல்ல வந்து ஷேர் பண்ண வைக்க முடியல. இதெல்லாம் நார்மலா ஒரு காமன் பிஹேவியர் இன் பாய் கிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏஜ்ல எஸ்
இட் இஸ் அ காமன் பிஹேவியர் இன் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே. நீங்க வந்து அதுவும் இந்த டீன்ல இருக்கும்பொழுது உங்களால நீங்க பெருசா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடவே முடியாத விஷயங்களை. ஏன்னா அந்த டீன்ல இருக்கிறப்பதான் அவங்களுடைய மனநிலையை நிறைய எனக்கு எல்லாமே தெரியும். நீ எல்லாம் எனக்கு உன்ட்டெல்லாம் இதை ஷேர் பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேனே எல்லாத்தையுமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதும் வந்து உண்மைதான். நீங்க அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அட்லீஸ்ட் நம்மளால செய்யக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, எந்த அளவுக்கு நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறது மட்டும்தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பன்னீர்செல்வம் வந்திருக்காங்க, சங்கீதா சண்முகம் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்ட்ஸ் ஆஃப் 80 கிட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆங்கிரி மோட்ல தான் இருப்பாங்க ஃபினான்ஷியல் பர்டன்னால. சேர்க்காதது காரணமே கிட்ட பாசமா கேட்டா வாங்கி கொடுக்க சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்றதுனாலயோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். அப்பெல்லாம் அதனாலேயே வந்து அவங்க வந்து குழந்தைகளை எட்டையே தான் நகர்த்திருப்பாங்க. அதே மாதிரி அப்பாக்கள் உள்ளார வந்ததுமே வந்து வீடு வந்து மிலிட்டரி மோடுக்கு போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள். அதான் ஊர்ல எங்கேயாவது அசிங்கப்பட்டு இங்க வந்து போட்டு நகர்த்து மொத்தி எடுத்துருவானுங்க. ஓகே, ஸோ அதையும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸுக்கு தான் தெரப்பி வேணும் அந்த காலத்தில் அப்படிங்கிறதையும் உண்மைதான். இலங்கேஷ் வந்திருக்காப்புல, கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் அப்படிங்கிறதையும். பிரித்தலா அவர்களும் வந்திருக்காங்க. சாஸ்தா அவங்க வந்திருந்தாங்க, நான் அவங்க பேரை சொன்னேன்னு தெரியல. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பிலூரும் உயிரே. அது நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஒஸ்டான அந்த பிஹேவியர் நடந்தது. இப்போ இல்லை மேடம், நீங்கள் டப்புன்னு சம்டைம்ஸ் நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ நிற்பீங்க, இல்லை கை காட்டி எப்போ தூக்கும் எப்போ இறங்குனே சொல்ல முடியாது மேடம். இப்போ சிக்னல் கூட பழகுறவங்க அப்படி. அதுதான் மேடம், அதனால அதை ஜட்ஜே பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்லுவீங்களே, அதே தான் நானும் சொல்றேன். இந்த ஜட்ஜே உங்களுக்கு பண்ண முடியாது. எப்போ உள்ளார வருவீங்க, எப்போ வந்து சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க மாத்தின டோனை தான் சார் இங்க கேள்வியா கேட்கறோம். நீங்க அப்படியே உடனே கதை எடுத்துன்னு வராது. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க, ஓகேவா? யாழ்னிக்கு வந்து சூப்பர் சொல்லியிருக்காப்ல இலங்கேஷ். பூனா சொல்லியிருந்தாங்க, சில்ட்ரன் வந்து தீஸ் டேஸ் ஹேவ் அன்வான்டட் எக்ஸ்போஷர்ஸ், இன்அட்டென்டிவ் பேரண்ட்ஸ், பியர் பிரஷர் அதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல இது முற்றிலும் மறுக்கவும் முடியாது, முற்றிலும் ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அன்வான்டட் எக்ஸ்போஷர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. நீங்க கொடுக்குற எக்ஸ்போஷர் தான் நடக்குது. நீங்க உதாரணத்திற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் இன்னி கூட ஜாக்கி கிட்ட சொன்னேன், ஏதோ ஒரு படத்துல பயங்கர வயலன்ஸ் இருந்தது. இப்ப ஏதோ இது இவ்வளவு வயலண்டா வந்து ரொம்ப இதுவாக இயல்பா காட்டுற மாதிரி காட்டுறாங்கல்ல. அதான் இது எப்ப வீடியோ கேம் ஆரம்பிக்கும் போதே அப்படியே வந்துருச்சு. இப்ப நீங்க ரோடு 2 இந்த மாதிரி படங்கள்ல அதெல்லாம் வந்துடுது. அந்த டைரக்டருடைய படம் தான், அதனால உங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு. அந்த வீடியோ கேம்ல எப்படி வந்து ரத்தம் தெரிக்குது, எப்படி வெட்டுறாங்க, எப்படி போறாங்க, எப்படி சுட்டா வந்து தலை தெரிக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் படங்கள்லயும் இப்போ வந்து அந்த மாதிரியான எக்ஸ்போசர்ஸ்லாம் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதான். அப்புறம் மனிதா வந்திருக்காங்க, இல்லைங்க சொல்லியிருக்காப்ல, நான் கூட லாட் ஃப்ரம் மேக்ஸ் வாதியர் மூலமா விரைய கட்ட மூலமா அடிச்சது இன்னமும் என்ன இல்ல, ஃப்ரம் மை மதர், அவங்க அம்மா மதர். ஓகே, அண்ட் வர்ஸ்ட் பிஹேவியர் என்ன கீர்த்தி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க. ஷினோஸ் இல்ல, ஆமா அதேதான். என்னது ஷினோஸ் இல்ல, புரியல. இல்ல மேடம், மேடம் இவ வேற வந்து கமெண்ட் போட்டு உலகம் வைக்கிறா மேடம். ஏன் திருப்பி அடிப்பா. ஓகே, ஸோ அனிதா சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா கூட உங்க டேடி திட்டுற மாதிரி தான் ஜாக்கி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுவாங்க. ஐ finished school in 2000s and I still remember that scolding. அது ரொம்ப ஹர்ட்ஃபுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது உங்களையாவது இப்படியாவது யார் ஆம்பளை மூத்திரத்தையா பொம்பளை மூத்திரத்தையா எனக்கு தெரியல, எனக்குலாம் வந்து இப்படியே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து எங்க அப்பா நான் கிழவனை கதற விட்டுருப்பேன், அலற விட்டுருப்பான். அவங்களாம் ஏன்டா சொன்னா அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கடவுளே, அனிதாலாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க இப்படிலாம் நீங்க பண்ணீங்க. அக்கா நீங்க எல்லாம் பிளான் பண்ணி அடி வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டா சொல்லியிருக்கா. she knows, that's all. இது நான் பிளான் பண்ணிலாம் அடி வாங்கி கொடுக்க வேண்டாம். நீ எனக்கு 2 கான்செப்ட். நான் படிக்கும்பொழுது என்ன நீ கேள்வி கேட்கறேன்னா, நான் கேள்வி கேட்க கூடாதுங்க, எனக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருப்பேன். எனக்கு நீ கேள்வியே கேட்காதே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
இது எங்கள் தாத்தா வீட்லேயும் சரி எங்கள் அப்பா கிட்டேயும் சரி நான் யார்கிட்டயா இருந்தாலும் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவன் நம்ம எதுக்கு நம்மளை கேள்வி ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகலையே இது அப்படின்றப்ப என்ன அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்த செஞ்சிருவேன். அதே மாதிரி அவாய்ட் பண்ணிடுவேன். மற்றதுங்க அதுங்களாவே பண்ணி வாங்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்கும்பொழுது அதற்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நான் பண்ணலை அப்படின்ட்டு போயிடுவேன் நான். ஸோ இது வந்திருக்காரு, அதாவது ஒர்க் டைம்ல வந்து போட்டு போயிருக்காரு கமெண்ட்டை. கந்தர்வ குரல் பாராட்டு மழையே சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. கூடவே தேன் குழலின்னு போட்டிருந்தாரு. அது படிக்க முடியல இல்லையா அவங்களால? கண்ணு தெரியல. தெரிஞ்சிருக்கா தூக்கி அடிச்சுட்டா கரெக்ட். கௌசல்யா அப்படிங்க. கௌசல்யா எங்க இருக்காங்க? கௌசல்யா பாரதி என்ன சொல்றாங்கன்னா, to think in their perspective, they are in a closed environment, their way of respecting, they have their own circle, they are happy mingling with their friends because having limited time and so much to explore. உண்மைதான். அது அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து வாத்தியார் வந்து சரியான ரெஸ்பெக்டோ மரியாதையோ கொடுக்கும்போது நான் எதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற வீரப்பெண்மணியாக அந்த இருக்காங்களாம். My mom, dad, house. If you go for vacations, you have to study in the morning. Read newspaper and write in the morning. அங்க போயும் I alone will not to do all this. அதேதான் பாத்தீங்களா, ஒழுங்கினம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க இவங்க. அவங்க அண்ணா வந்து கரெக்டா இருந்திருப்பாரு போல இருக்கு. இவங்க வந்து அடி வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. செல்லம் எனக்காக வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. ஐயோ சாரி அண்ணான்னு கதறுது அங்க இருந்துகிட்டு. எதுக்கு? நீங்க தான் வந்து அடிச்சீங்களே. சரி, இதை விட அவங்க உங்களை எத்தனையோ தடவை வந்து சப்போர்ட் பண்றன்ற பேர்ல குரூப்ல வந்து பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்பெல்லாம் எங்க போகுது? சரி விடுங்க. அபிஷிவம் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. சேரும் ராகம் என்றும் கற்கண்டு பூவில் பாடும் வண்டு என்ன ஸ்ருதி கொண்டு நீங்கள் போடும் சந்தம் இன்பமானந்தம் மழையின் சந்தம் ஒன்றே என்னும் சுயசந்தம் நேசமாக நீங்கள் கேட்பதென்ன பாட்டு மூங்கில் மீது காற்று மோதிய பழம் பாட்டு. லோகேஸ்வரன் வரல. ஆனா ஓகே. அபிஷேகம் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் என்ஜாய் பண்றதை விட சில பசங்க எண்ட் ரிசல்ட் குயிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து the kids I see try to skip basics when they learn something new. Been seeing this is in my drawing classes often. உண்மை. அதுல விட அவங்களுக்கு இன்னொரு விஷயம், எனக்கு இதெல்லாம் தான் தெரியுமே, இது தெரியும்ன்றப்பே நான் யானையை உடைப்பேங்க நிறைய இடங்கள்ல. இதுதான் கருமம். இதான் ரெண்டு டிப். நான் அந்த டீ வந்து சூப்பரான பேக் நாங்கள் வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினோம். இது என்ன பண்ணுது, அது போடுது 2 பாக்கெட் போட்டு அது வந்து கொஞ்சம் அழுத்துனா அந்த டீ பேக் அழுத்த அதில் இருக்கிற ஜூஸ் வரும் இல்லையா, இது போட்டதுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேறு போட்டு வருவாங்க. வெள்ளையாகவே இருக்கும். எது 2 பேக் போட்டு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அவங்க இங்கிலீஷ் டீ மாதிரி போட்டு வருவாங்க. அது என்னத்துக்குனே தெரியாது. ஐயோ, இதுதான் இந்த பறக்காவட்டித்தனத்தை தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது. இப்படி பண்ணணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு தான். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பாட்டு பாடுற விஷயத்துல நிறைய நேரங்களில் யானை நான் அசிங்கப்படுத்திருப்போம். அந்த விஷயத்துல அசிங்கம்னா என்ன, நான் சொல்றது வந்து தப்பு அப்படிங்கறத உடைச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியுமே அந்த பாட்டு பாடு அப்படின்னு. நான் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ருதி போயிடும், ஏதாவது ஒரு இடத்துல தப்பா பாடுவா, இப்போ திரும்பி போயிட்டு அப்படின்னு. இன்னொன்று, நாங்கள் யூடியூப் சேனல் அவளுக்காக வந்து கிட்ஸ் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோம். நல்லாவே பண்ணிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு வரலான்ற போது என்னன்னா, ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. அது என்னாச்சு, அது வேலைக்காகாது அப்படின்ட்டு அது வந்து அதுவும் வந்து ரசிக்கப்படும் பொழுது தேங்க்ஸ் சொல்றதுக்கே ரொம்ப வலிச்சுது. கட்டு சரி, கட்டு முடிஞ்சு போச்சு. படி நீயா கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போ அப்படின்றது அப்புறம் தான் அது வந்து சொன்னது. இன்னொன்று, அது வந்து அந்த இது வந்து வந்ததுன்னா படிப்பு வராது. சின்ன வயசுல வேலைக்கு போறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பணமும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் அது வேலைக்கு ஆகாது. கிரேட் எக்ஸாம்பிள் கமலஹாசன். அவர் போனாரு, என்ன அவர் படிச்சாரு 5வது 6வது, அதுக்கப்புறம் இது அப்படி போகும். அது பணமும் இந்த புகழும் வரும்போது உங்களுக்கு அது சரியா போகவே போகாது. அறிவு வளர்ந்துதான் கேட்டா அது அவருடைய சாய்ஸா இருந்தது. அவர் நிறைய படித்தார், அறிவை வளர்த்துக்கிட்டார், அது வேற விஷயம். அதை எல்லாரும் செய்வாங்களான்னு கேட்டா கிடையாது. அதான் படிக்காதவன் வந்து 5 பேர் சொல்லலாம். சொன்ன மாதிரி படிக்காதவன் ஜெயிச்சவன் பார்த்தா ஒரு 5 பேர் சொல்லலாம். ஆனா படிச்சு வேலைக்கு போய் ஜெயிச்சவன் வந்து லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான் உலகத்துல. சோ அதுதான் நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கணும். எஸ், ஓகே. சோ லதா இப்ப அதான் சொல்லியிருந்தாங்க, பயங்கர டிராமாவா இருந்தது எனக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஏஜ்ல ஒரு லவ்வும் கிடைக்காம நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணேன். ஸ்டடீஸ், மென்டல் ஹெல்த் எல்லாமே, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு அஃபெக்ட் ஆச்சு. இல்லை, இது எனக்குமே நடந்திருக்கு. லவ் கிடைச்சிருது, திட்டு வாங்கிறது கிடையாது. அதே மாதிரி லவ் பாராட்டவோ
நேரடியாக பாதிப்பு. உங்களுக்குலாம் அடிக்கவே இல்லை, என்னெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பல்லு வந்து கண்ணெல்லாம் ஒட்டி போய் பல்லுலாம் அதிகம் இருக்குன்ட்டு வந்து பல்லாண்டுலாம் சொல்லியிருக்கானுங்க, என்ன திட்டிருக்கானுங்க, என்னென்னலாம் நடந்திருக்குது. ஏகப்பட்ட இது பாடி ஷேமிங். ஆனால் அது வந்து ரொம்ப குரூப்பாலாம் சேர்ந்து பண்ணாங்க. அப்போ வந்து இவன்கிட்ட தப்பிக்கிறது தான் என் திறமைகள்லாம் இருக்கும்போது படம் சொல்கிறது அப்படின்னும் போது எவெல்லாம் வந்து நம்மளை வந்து நக்கல் விட்டானோ அவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பக்கத்தில் வந்து கதை கேட்க ஆரம்பிக்கிற அளவுக்கான விஷயங்கள் டியூனிங் பண்ணியிருக்கீங்க. டியூனிங். அப்புறம் அது பேர் என்ன சார்? அது டியூனிங் இல்ல, அவங்களா வந்து நான் கதை சொல்றது பிடிச்சிருந்தாங்க. அது டியூனிங் கிடையாது. அது டியூனிங்னா ஒருத்தவங்க கிட்ட நம்மளா போய் அந்த ஏஜ்ல இருந்து டியூனிங், அதற்கு பிறகு இப்ப இருக்கிற டியூனிங் வேற மாதிரி. ஓகேங்களா, வாங்க உடனே வந்துடுறது. இலங்கை எங்கும் கடவுள் தேடும் தேவ சங்கீதம், எதிலும் மனிதன் தேடும் எங்கள் சங்கீதம், தேவலோகம் கேட்கும் ஜீவ சங்கீதம், ஏழை குடிசை கேட்கும் எங்கள் சங்கீதம், காசு மாலைதானே கலையின் சன்மானம், கண்ணின் துளிகள் தானே கலைகளின் வெகுமானம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இலங்கை சொல்லியிருந்தாரு BB9 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்லங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். லுக்ஸ் லைக் கலர்ஸ் ஹேவ் இஷ்யூஸ் வித் எண்டமல் அண்ட் விஜய் டிவி வந்து பிபிஐ வந்து ரீடைன் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் இதை பற்றின அப்டேட் இருக்கா? இல்ல, இதை பத்தின அப்டேட் எனக்கு கிடையாது. ஆனா இங்க பிக் பிரதர்னு ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு 10-15 நாளா பாத்துருக்கேன். அதை பத்தி எழுதணும் போகணும் போது எனக்கு டைம் இல்ல, அதனால அதை எழுத முடியல. இங்க வந்து பிக் பிரதர் வந்து இதோட ஆரம்பிச்சதுன்னு 5வது நாளே ஒரு 4-5 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த பிக் பிரதர் எப்படி இருக்கு, இவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா நீச்சல் குளத்துல சின்னதாக ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு இருக்குதுங்க. என்ன சொல்றது, எல்லாம் போய் இதெல்லாம் பிடிச்சி அழுத்தி என்னென்னோ பண்ணுதுங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டான் 15+ அப்படின்னும் போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது இல்லை அதுதான் இல்லை மேடம், இப்போ கூட ஒரு வாக் அவுட் ஆகி ஒருத்தவங்க போனாங்க, எலிமினேஷன் ஆனாங்க, அவ்வளோ அவங்களால ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல விஷயம். இங்கிலீஷ் தெரிஞ்சா கண்டிப்பா இதை பண்ணிடுவேன் நான். இல்ல கத்துக்க இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்ல, உங்களுக்கு கத்துப்பீங்க. அதனால அந்த டிரைவிங் ஃபோர்ஸ்க்காக தான் ஐ சீன் லாட் ஆஃப். Thank you. ரொம்ப வருஷமா நீங்க இங்கிலீஷ் படம் தான் பார்த்துன்னு இருக்கீங்க. இதுல டிரைவிங் ஃபோர்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், கலர்ஸ், அந்த மாதிரி விஷயத்துல டெக்னிக்கலா வந்து ஏன் தலையை விரிச்சு போட்டுறாங்க, வந்த உடனே ஏன் தலையை அவுத்துறாங்க. முன்னாடி எல்லா இங்கிலீஷ் படத்துலயுமே அந்த முடி அவுத்து விட்டுருவாங்க. இத பார்த்துன்னு இருக்கும்போது எப்படி சார் டயலாக் ஞாபகம்? அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி கலை கண்ணோடையும் அந்த கேமரா ஆங்கிள்ஸ், டோன், இந்த இடத்துல இருந்து சார் இங்க டோன் கேமரா ஆங்கிள். ஐ அம் பேசிக்கலி போட்டோகிராஃபர். நான் வந்து ஒரு கேமராமேனா ஆகணும்னு நினைச்சும் போது இத language doesn't matter madam. அதனால சோ இது வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும், கத்துக்கங்க வாங்க. ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஓகே. அதனால தான் இப்போ சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் வந்து 2 வருடம் தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட இருந்தேன் ஹோல் லைஃப். அதன் பிறகு வந்து எங்கள் பெரியம்மா தான் வந்து என்னை ரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், என்னோட சைல்ட்ஹுட் வந்து யாருடைய வீட்லேயோ வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இது நிறையா இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயின் ரீசன் நம்ம அப்பா அம்மாக்களோட 5 நிமிடங்களுக்கு மேலே நம்ம பேச முடியாது. தெரியல எத்தனை பேர் அதை வந்து இந்த நான் சொல்கிறது இயல்பான இந்த பொம்பளை பசங்களா இருக்குல்ல, கல்யாணம் ஆகி போன உடனே காலையில எழுந்ததுலேருந்து என்ன ஆச்சுங்கிறதுலேருந்து பேசுறது ஒரு வகை. அம்மாக்கள் அங்கேருந்து ரூல் பண்றாங்க மேடம், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன பிரா போடணும், என்ன ஜட்டி போடணும். அவன் அது இவங்க போட்டா கூட பரவாயில்ல, இவங்க பொண்ணுக்கு இவங்க காஸ்டியூம் சொன்னா கூட பரவாயில்ல, லேசர் பிரா போட, அந்த பிரா இதோட. ஆனா பையனுக்கே இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சட்டை போடு, இந்த வேட்டி கட்டி, இதுக்கு இந்த ஜட்டி பூ கலர் ஜட்டியை போடுன்ற மாதிரி மருமவனுக்கே சொல்ற மாமியார்கள்ல அதேதான் புரியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிடங்களுக்கு மேலே என்னால் பேச முடியாது. அதிகபட்சம் 2 நிமிடம் அதிகபட்சம். என்ன சாப்பிட்டியா, ஓகே, இதுக்கு மேலே எனக்கு நான் ட்ரை பண்ணுவேன். வேறு ஏதாவது கான்வர்சேஷன் இயல்பாகவே இவ்வளோதான் எல்லாருக்கிட்டையுமே. பட் இதற்கு மேலே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் கேட்கும்போது நான் சும்மா சொல்றேன். சார் நீங்க சரி வேணாம், இல்லை சொல்லுங்க சொல்லம்மா. நம்பர் கேட்குறாங்களே அப்படின்னுவேன். எதுக்கா இல்லை நோ கேட்குறாங்களா, நீ நோ பேசி கீசுற மாதிரி நோ கேட்குறாங்க, சரி கொடுத்துரு அப்படின்வாங்க. ஏன்னா ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அது என்ன வராது. ஒண்ணு வாவானா எங்க வர்றது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் ஜாக்கி கிட்டே நிறைய கேட்பேன், அவங்க நிறைய பேசுவாங்க, நம்ம கேட்குறோம், ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் பேசுவேன். தெரியல கொடுமை நண்பர்களே, ஒரு வாட்டி வீடியோ எடுக்கும் போதும் இவன் தான் நீ உட்காந்துருப்பா, கரெக்டா சொல்லுவா இந்த மார்க் கொடுத்த நீ அப்படின்னுவா. ஏன்னா பேசுறது கேட்டுட்டே தூங்குவா வேற.
அது இன்னும் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் பேசுறது. தூங்குவா அப்படியே ஜாலியாக அப்படியே கேட்டு தூங்குவா. எனக்கு ஏண்டி நான் ஏதாவது ஏணி மாடுன்னு நோனி மாடுன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒன்றை உட்கார வச்சுட்டு இருக்கேன். நான் தனியாகவே தனி ஆவர்த்தனம்லாம் பண்ணுறாள் தான். பட் இருந்தால் ஆள் இருக்கும்போது எதுக்கு அதை கொஞ்சம் பார்த்தா சில விஷயங்கள் இன்புட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, பார்த்த படம் போது சொல்லுவாங்களே அப்படின்னு உட்கார வச்சா தூங்கும் அந்த மாதிரியான ஆள். அதனால் அதை நினச்சா தான் எனக்கு வந்து காமெடியாக இருந்தது. எஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வேற பப்ளிக்னு இருக்கா, அண்டர்ஸ்டுட்மா. நீங்கள் நல்லா பாடினீங்களாம், கீர்த்தி லட்சுமணன் சொல்லியிருக்காங்க. புவனாவும் நல்லா பாடினீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நஸ்ரீன் ஃபர்ஹான் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி எங்கள் வீட்டில் சொல்கிற ஒரே டைலாக், அடிக்காத பிள்ளையும் ஒடிக்காத முருங்கையும் ஒழுங்காக வளராதான். ஓ, அடிக்காத பிள்ளையும் ஒடிக்காத முருங்கையும் ஒழுங்கா வளராது. ஆனா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதான் இல்லம்மா, அதாவது நீங்க அதுதான் திரும்பவும் சொல்றதுன்னா எல்லாத்துலயும் பிளஸ் மைனஸ் இருக்கு. சைக்கோ அப்பாவா இருந்தா என்ன பண்ணுவேன், சைக்கோ அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவேன், இதுக்கு ஏதோ ஒரு கதையில வந்து மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல, இது சரியான விஷயம் வந்து இப்ப லதா இப்ப சொன்ன மாதிரி கோபங்களை நம்ம மேல காட்டியிருக்காங்க. இப்ப எங்க அம்மா வந்து நீங்க அடிக்கலையே கோசரம் இந்த கோவப்படுறது, சாப்பாடு போடாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க 2 பேருக்கு சண்டை நம்ம கிட்ட காட்டுவாங்க. இதை நான் கவனிச்சிருக்கேன் நிறைய நேரத்துல. காலை சாப்பாடு கேள்விக்குறியாவே இருந்தது. உங்க காலை சாப்பாடு கதையை நீங்க ஐயோ அதுதான், அது ஹேபிட், அதை விட்டுருங்க. அது வழக்கமாயிடுச்சு, வழக்கமாயிடுச்சு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த கோவத்தை காட்டுறதை நான் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். உதாரணத்திற்கு எங்க சொந்தக்காரங்க வீடுகள்லயும் பாத்திருக்கேன். எங்க அம்மா மேல ஏதாவது கோவமா இருந்திருக்கும், நம்மள போய் அங்க போய் கருமம் அங்க போய் அமுச்சு வச்சிருந்திருப்பாங்க, லீவுக்கு போ அதுக்கு போ. நான் பாட்டுக்கு நான் எங்க வீட்டுல இருந்தா கூட ஒழுங்கா இருந்திருப்பேன். அவங்க நம்மள ட்ரீட் பண்ற விதமே நமக்கு தெரியும். எங்க அப்பா மேல கோவமா தெரியுமே அவங்களுக்கும் அதேதான், எங்க அப்பா மேல கோவமா இருந்திருக்கும், இல்ல எங்க அம்மா மேல ஏதாவது கோவமா இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது உண்மைதான். அது நஸ்ரீன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, அண்ட் இப்போ ஓகே நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க இல்லை ஜாக்கி மேலே போயிடுச்சு. ஓகே, உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நஸ்ரீன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து என்னன்னா டீ பாட் சஜஷன் ஏதோ உங்களுக்கு அமைச்சிருக்காங்களாம், அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனா சொல்லியிருக்காங்க. டீ பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு சரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, புவனா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லை அதில் போய் இப்போ நம்ம ஆனந்தி வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, டீ பாட்டில் வந்து தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டு அந்த டிகாஷன் இறங்கி அதை குத்தி பால் போட்டு சாப்பிட்றதெல்லாமும் இருக்கு. ஸோ அதனால நான் சொல்ல வந்தேன். டியூனிங்கை வந்து பார்க்க பிடிக்கும். இவரு அமுதன் சொல்லியிருக்காரு, பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்க பிடிக்கும். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அமுதன். நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி எங்க அப்பா சம்பாத்தியம் ரொம்ப குறைவு, அதனாலேயே என்னோட லைஃப்ல நிறைய பேர் புகுந்து விளையாடினாங்க. இப்போ நினைச்சாலும் என்னோட குழந்தை பருவத்தை நினைச்சு பார்க்க பிடிக்காது. உண்மையிலே நான்லாம் ஏங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பூரி செட்டு வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. கடைக்கு போனால் அரிசி வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு நானும் எங்கள் அம்மாவும், அவங்க பேரில் ஜெயலட்சுமி கண்ணன் ஒன்று இருக்கும், அங்கே போய் ஒரு பூரி செட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதுவே கிடைக்காம போயிடுமோன்ற மாதிரி தவிச்சதெல்லாம் உண்டு. ஆனால் நான் என் பொண்ணை வந்து எப்படின்னா, காலைல 4 மணிக்கு சுக்குபாய் பிரியாணியிலேருந்து பீஃப் பிரியாணியிலேருந்து புளியந்தோப்புலேருந்து எங்கெல்லாம் சுத்த முடியுமோ என்னென்னலாம். ஏன்னோ எனக்கு வந்து ஏன் வந்து குழந்தை வந்து நம்மளை அவ்வளோ மதிக்குது, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா அவளை அப்படி நம்ம பார்த்துக்கிறோம். நீங்கள் பாசத்தையோ நேசத்தையோ வெளிப்படுத்தாமலையோ கொடுக்காமலையோ அது வராது. இது வருதுன்னா இதெல்லாம் நடந்தாலும் அது வரும். யாருக்காக விட்டு கொடுக்குறோம், எதனால வந்து நிற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அவளால் ஏன் ஒரு நாளுக்கு மேலே என்ன தாங்க முடியாது. நான் முறைச்சேன்னா, நான் கோபமாயிட்டேன்னா அவளால் வந்து இப்போலாம் தாங்கவே முடியாது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் என்ன மாதிரி லவ் பண்ணவும் முடியாது, என்ன மாதிரி அதை செய்யவும் முடியாது. இப்போ யாரோ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி டாய்லெட் போய் எப்படி வந்து குளிச்சுட்டு வருவான்ற கொண்டு, ஐ மீன் என் தாட் ப்ராசஸ்லாம் அப்படி தான் இருக்கும். அவள் எப்படி இருக்கா, இப்படி இருந்தா, இப்படி போனா வந்தா, அப்படி அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பார்த்துக்கிற ஒரு ஆள். அப்போ ஒரு கேரு, ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கிற டியர்ஸ் செல்லங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அது கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. காலை பாருங்க மேடம். எதுக்கு சார் சும்மா காலை வேணே மடக்க வச்சிருக்கீங்க மேடம். ப்ளீஸ் மேடம் பார்த்துருங்க மேடம், ப்ளீஸ் படுங்க. ஓகே, அண்ட் இதுவும் வந்து
நஸ்ரின் இது வந்து சம்பாத்தியம் மட்டும் கிடையாது. அப்ப இருந்த நம்மளுடைய வாழ்க்கையே பல நேரங்கள்ல வந்து சொந்தக்காரங்க தான் வாழ்ந்துருப்பாங்க. உண்மையிலே இப்ப எனக்கு என்ன பெரிய கோவம்னா, எனக்கு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மாவுக்கு என்னதான் கோவமோ என்ன பிரச்சனையோ இல்ல யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியல, பாட்டு கிளாஸே அனுப்பல. என்ன குறையோ எங்க நிறையோ இதற்கு மாடி போட்டாலும் என்ன குறையோ என்ன நிறையோ இதற்கெல்லாம் மாடி போட்டாலும் அப்படியே இறக்கிடும். புரியுது? அந்த மாதிரியான விஷயங்கள் நான் என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்ல பாத்திருக்கேன். அவளுக்கு வந்து பிடிக்குங்கிறத வந்து பரதநாட்டியம் பிடிக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு யாராவது பரதநாட்டியம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை அனுப்புவாங்களா? டப்பு முடிஞ்சிச்சு. யாரு? அவங்க சித்தப்பா. ஆனா அவர் பொண்ணு பரதநாட்டியத்துக்கு அனுப்புனாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு அதெல்லாம் அதான் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை பல நேரங்கள்ல இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பாங்க அப்படிங்கறதும் இருக்கு. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இலங்கேஷ் வந்து பிக் பிரதர் ரிவ்யூ உங்க பாடியில வந்து பார்க்கணும். ரைட். ஆனா இங்க அதை நான் இன்னும் சோசியல் மீடியா கூட அதை பத்தி பேசல. என்னன்னா இந்த என்னால அதை சரியா ஃபுல்லா பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து போட்டா உடனே போகும்ல, 1.5 எழுத்தும் 2 எழுத்துன்ற மாதிரி ஒரு இதுவும் அது வந்து லோட் ஆகி வரதுக்குலாம் எனக்கு அந்த மாதிரி ஜாக்கிக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஊர்ல விஷயமே பொறுமை. ஒண்ணுல நீங்க பேசிட்டு இருந்தோம் 2 பேரும். அப்ப என்ன பண்ணிருக்கான், அவங்க ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற கோவர்க்கு சொல்லிருக்கான், ஒரு எக்ஸல் ஷீட் அப்ளேட்டுக்கு don't stress சுதா, we'll do it on Monday. ஆமா, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. பயங்கர அது ஏன் அவ்வளவு பெரிய வேலையை இப்ப எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, இது அவங்களோட மிஸ்டேக், நம்ம பொறுமையா அனுப்போம் அப்படின்ட்டான். அப்ப இதுக்கு வந்து எடுக்கிறது 1 வாரம், எல்லாமே 1 வாரம். இப்ப சரி, இப்ப இந்த விஷயம் தானே வந்து இப்ப நீங்க காரு ஒண்ணு வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டீங்க, லைசன்ஸ் கேட்டா நீங்க உடனே கொடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த இதுக்கும் 1 வாரம் கழிச்சு 1 வாரத்துக்குள்ள நீங்க லைசன்ஸ் காமிச்சா போதும். தட்ஸ் ஆல். அதுதான் மேட்ரு. அண்ட் என்ன வந்து கீர்த்தி வந்து ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, அம்மா கிட்ட மட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 2 நிமிடங்களுக்கு மேல என்னால பேச முடியாதுன்னு கட் பண்ணிடலாம். இனிமே வேற யாராவது 2 நிமிடங்களுக்கு மேல நம்ம கிட்ட பேசினாங்கன்னா படகுன்னு கட் பண்ணிடலாம், முடிஞ்சிச்சு. அதானமா. அப்புறம் வந்து அபி சிவம் சொல்லியிருக்காங்க, வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றனாலேயே நிறைய ஃபிகர் அவுட் பண்ணி நானே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருந்தது. ஆனாலுமே என் பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து அவங்களோட கிரிட்டிசிசமும் எக்ஸ்பெக்டேஷனும் டு த ரூஃப் இருக்கும். உண்மை, இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்ப எங்க வீடுகள்ல நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லாம் கிடையாது. அதற்கு முன்னாடி எங்க அத்தை எல்லாம் இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் கைட் பண்றதுக்கு இருந்திருப்பாங்க. ஆனா நான் கேட்கல போய், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்து பிள்ளைங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பாராட்டலாம். ஆனா அதையுமே பாராட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து நம்மள வந்து நீ டாக்டர் ஆயிருக்கலாம், அவங்க வீட்டு பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சுப்பாங்க. ஏய் எப்படியா அப்படிங்கிற விஷயம், அதுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க, நீங்க கைடே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அவங்களுடைய நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்ப இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய இயலாமை எல்லாத்தையுமே நம்ம மேல தெரிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் இருந்ததுதான், இல்லைன்னா சொல்லுங்க. கன்னிமைகள் அசைந்து விட்டால் நந்தவனம் காற்றடிக்கும், நீங்கள் என்னை பார்த்தால் குளிரடிக்கும், மனதுக்குள் ஏனோ மழை அடிக்கும், பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும், பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும், முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் தட்டுகின்றதே, இப்போது சாலையோரம் சோலை ஒன்று ஆடும், சங்கீதம் பாடும், கண்ணாளனை பார்த்து கண்ணாளனை பார்த்து பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த தேர நவுத்துறதுக்கு ஒரு எஃபெக்ட் வருமா இருக்கு. கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, சாலையோரம் சோலை ஒன்று ஆடும், சங்கீதம் பாடும்.
ஓகே, நிசார் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நிசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சாரி, ஐ நெவர் கமெண்டட் ஃபார் எனி சேனலா. ஓகே. நீங்க யூ போத் ஆர் த சேனல், ஒன்லி சேனல் ஹூ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் எல்லாத்துலயும் ஒரு உண்மை இருக்கு. எந்த டாபிக் பேசினாலும் ஃபில்டர் இல்லாம பேசுறீங்க, ஃபன்னாவும் இருக்கு. Thank you. பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஏன்னா உண்மை இல்லாமல் நீங்கள் நிசார் நீங்கள் உண்மை இல்லாமல் பேசுனீங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. இது ஒன்று. அது வந்து ஒரு பூடகமாக கூட வந்து பொய்ய பேசக்கூடாது, உண்மை தான் பேசணும். தட்ஸ் ஆல். குடும்பம் வரை ரொம்ப ஃப்ளோல பேசும்போது உண்மை இல்லாமல் ஃப்ளோல பேச முடியுமான்றது எனக்குலாம் டவுட்டா இருக்கு. அது ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் பேசுறாங்க. ஆமா, நிறைய இல்ல. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேசுவதாலே நீங்கள் நிறைய இடங்களில் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ரூட்ஸ் கட்டு அப்படின்வாங்க, ஃபர்ஸ்ட் கட்டு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாக இருக்கிறனாலே நீங்கள் கெட்ட பேர் எடுத்துவீங்க. அமைதியாக இருக்கிறோம் நல்ல பேர் எடுத்துரும். அது எப்பயுமே நடக்கிறது தான். பட் எனிவே இப்படி தான் நம்ம வளர்ந்தோம் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே. புவனா சொல்லியிருந்தாங்க, சம் ஆஃப் த வந்து இந்த இன்ஃபேமஸ் சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதே வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அபியூஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சந்திரலேகா விக்னேஸ்வரன் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சந்திரலேகா. கௌசல்யா பாரதி சொல்லியிருக்காங்க, nowadays kids won't allow anyone to put them down. Same way I told my kids, treat everyone with respect. Basic respect and treat இவ்வளவுதான். அதேதான். நாமளுமே நிறைய சொல்லியிருக்கேன், யாருமே உன்னை புட் டவுன் பண்ண நீ கேட்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை உடனே பதில் கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அது நமக்கே சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகும். ஆனாலுமே அப்ப நம்ம தப்பு அப்படின் போது கம்முன்னு வந்துடணும். சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். ஓகேவா. அண்ட் கவிதா வந்து போடியில் இருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. இவங்க பிரான்ஸ் கவிதா கிடையாது. குரோம்பி சுவாமிநாதன் சார் சொல்லியிருக்காரு, வைரம் வந்து நான் தானா சுதாமா, ஜொலிக்க பட்டை தீட்டும் வலியை தாங்க வேண்டும், வலியை தாங்கியதால் வைரம் வந்து ஜொலிக்கிறதா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. அண்ட் கீர்த்தி எதுக்கு சிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. என்னுடைய ஃபேவரட் சாங்கை நீங்க கெடுத்ததுக்காக அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்காங்க. ஓகே 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 ஓகே. அண்ட் புவனா சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க ஃபாதர் இன் லா எல்லாம் வந்து என்னன்னா பிரைவேட் ஜாப்ல இருந்தாங்க. பட் வந்து எல்லாருமே வந்து ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் சிஸ்டர்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக பார்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து, ஏன்னா அம்மா வந்து வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அபிராமி பெரியசுவாமி சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வாட்சிங் லைவ். என்னோட 3rd ஸ்டாண்டர்ட்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு தண்ணி கேட்ட போது நான் குடிச்சிட்டு கொடுத்தேன், எங்க அம்மா அடி பிரிச்சாங்க அப்படின்னாங்க. எங்க அம்மா சாப்பிடும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு, எங்க அம்மா கரண்டியாலே மண்டையில் அடிச்சு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு ரத்தம்லாம் வழிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான கொடூரமான 3 தடவை சொன்னாங்களே. எனக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமா, எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆமா சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது சும்மா இல்லாம திருப்பி ஒரு கேள்வி, திருப்பியும் தனுஷ்பா சாப்பிடும்போது பேசக்கூடாது ராஜான்னு சொல்லியிருக்காங்க. 3வது தடவை தான் மட்டு. அது யாழினிக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாகும். அது அப்படியாப்பா அப்படியாப்பா அப்படின்னா. ஓகே. அண்ட் சரியா, சுவாமிநாதன் சாருக்கு உடனே ஒரு பதில், ஜாக்கி வைரத்தை மெருகேற்றி அதன் சிறப்பை கொண்டாடுகிறார். நான் என்னையா இலங்கேஷ் போட்டிருக்காப்ல. ஓகே, அது உண்மையும் கூட இலங்கேஷ், அதை மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. தட் இஸ் என்ன சொல்றது, நான் பாடுறது எனக்கு பிடிக்கும். நான் ஜாக்கிக்கு நிறைய பாட்டு பாடுவேன் நிறைய. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை கேட்டப்ப ஹிந்தி பாட்டு வேற பாடிட்டேன். तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना. சரி வானம் வானம் அதேதான். ஓகேவா. ஆமா, ஹிந்தி பாட்டு தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமாமா ஆமாமா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹிந்தி பாட்டு தான் பாடினேன். நான் என்ன பண்றது, சரி பிடிச்ச பொண்ணு ஏதோ ஃபர்ஸ்ட் பாடுது விட்டாங்க. இப்ப சொல்லி அதை முறுக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, யோசிச்சு பாருங்க, டிபெண்டா கூட வர முடியாது. உங்களுக்கான பாடலை வந்து கீர்த்தி போட்டிருக்காங்க. நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில்
நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். எங்கள் ஒக்காக்காரி வேணுன்னே நடுவில் சிரிப்பு மூட்டி என்ன பாட்டுக்கு நடுவில் சிரிக்க வச்சா சிரிச்சிங்க. அதேதான். ஏங்க ஒருத்தர் மேல பழைய போடுறீங்க. பேர்பட்ட ஆளுன்னு அவளுக்கு நல்லாவே எப்படி ஃபுல் பாட்டு பாடுவீங்க, ஒரு பிரேக் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்க பரவாயில்ல இந்த ஸ்டான்ஸோட முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஓகேவா? அண்ட் இலங்கேஷ் வந்து லைக் கவுண்ட்ஸ் பத்தி இது பண்ணியிருந்தாரு. லைக் போட்டிருக்காங்க 63 பேர் லைக்ல இருக்காங்க. 56 பேர் தான் ஆனா லைவ்ல இருக்காங்க. ஆனா இது வந்துட்டு அத தான் சொல்றேன். அப்புறம் வந்து ஒரு நாள் கழிச்சு நிசார் மாதிரி எல்லாரும் வருவாங்க ஆக்சுவலி. எஸ். ஓகே. சோ பெரியசாமி அவங்க சொல்லிருக்காங்க, ஒன் ஃபன்னி மெமரி மை ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு என்ன பிடி சார் கெட்ட வார்த்தையில திட்டி அடிச்சாராம். அடிச்சிருக்காரு. கெட்ட வார்த்தையில திருப்பி திட்டி அடிச்சிருக்காரு. சரியான ஒரு பதில். ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க, குழந்தையோட அப்ரிங்கிங் வந்து என்னன்னா ஒரு கலெக்டிவான ஒரு விஷயம். ஹோம் சிச்சுவேஷனு, நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய பிரின்சிபல், ப்ரையாரிட்டிஸ், வேல்யூ, லாஸ்டா தான் ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ், அவர் சரௌண்டிங்ஸ், வி லிவ் இன் எல்லாமே இருக்கு. எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க எப்பயுமே நம்மளுடைய பொருளாதார விஷயங்கள்ல இருந்து, நம்மளுடைய கேப்பபிலிட்டியில இருந்து, நம்மளுடைய சிச்சுவேஷன்ல இருந்து எல்லாவற்றையுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி வந்து அது முக்கியமாக வேல்யூஸ். அது காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோதான்ப்பா முடியும் அப்படின்னா இவ்வளோதான் முடியும், அப்பாவால் இவ்வளோதான் முடியும், அவ்வளோதான், இதுதான் அம்மாவால் இவ்வளோதான் முடியும், கம்பேர் பண்ணவே பண்ணாது யார் கூடயும். இதெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கல. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் என் பொண்ணு ஒரு நாளும் இது வேணும் எனக்கு அது வேணும்னு அது சொல்லதே கிடையாது. இது சொன்னதே கிடையாது. ஆனால் அவள் அப்படி சொல்லாமல் இருக்கிறதுனாலேயே அவள் கேட்டதையெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். முதல்ல வேணான்னு சொல்லுவேன், அப்புறம் அதை எப்படியாவது அது என்னுடைய சக்திக்கு இருக்குதா அப்படின்னு அதை தான் அது கேட்கும். அதுக்கு மேலாம் பெருசாலாம் அது கேட்காது. அதுதான் அது கேட்கும். அதுக்கு மேலாம் அது யோசிக்காது. இவ்வளோ தான் வேணும். இப்போ உதாரணத்துக்கு முந்தா நாள் ஏதோ அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி 15 பவுண்டு அந்த மாதத்துக்கான 15 பவுண்டு கொடுத்தது. இது என்ன பண்ணிடுச்சு, 10 பவுண்டு ஒரு பைசா கொடுத்தா அது எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு வருது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அவளுக்கு அதை கற்றுக் கொடுவோம். ஒரு பைசா ஒன்று கொடுத்தா அது எல்லாத்தையும் செலவு பண்ண அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை வந்து வாங்கிட்டு மிச்சத்தை காசு வச்சுக்கணும், அது சேமிப்பாக இருக்கணும். அடுத்தது நீ வந்து தேவைப்படும் போது அதை வந்து யூஸ் ஆகும். அதனால் ஒரு பைசாவை உடனே காலி பண்ணிடாத. ஏன்னா இந்த புத்தி யார் இது, இந்த பழக்கவழக்கம் புத்தின்னு சொல்ல முடியாது. இந்த பழக்கவழக்கம் வந்து என் ஒய்ஃப் கிட்ட இப்போ 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அதை அடுத்த செகண்ட் காலி பண்ணுறதுல யாராக இருப்பாள். இல்லை இப்போ தெரில, நான்லாம் வந்து சம்பளம் வந்தால் அடுத்தது வந்து கடைக்கு தான் முதல்ல ட்ரெஸ்ஸு 3 ஃபேமிலி 3 பேர் தான் எங்கள் வீட்டில். ஆனால் வீட்டில் வந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸு வீட்டை காலி பண்ணும்போது அவ்வளோ ட்ரெஸ்ஸு. நான் வந்து என்னென்னா ஒரு 10 துணி உள்ளார வருதுன்னா 10 துணி வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என் ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து தூக்கியே போட மாட்டேன். காரணம்னா அது வீடியோவுக்கு யூஸ் ஆகும். அப்போ வந்து மாறி போடும்போது அது கரெக்டாக ஈக்குவலாக ஆகும். அப்படின்றதுனால நான் என்ன செய்வேன்னா, நான் வந்து துணியை தூக்கியே போட மாட்டேன். என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் தூக்கி போட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, வீட்டை காலி பண்ணும்போது அவ்வளவு துணி, இப்போ அது சொல்லவே முடியல. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ கடந்ததுன்னு சொல்ல வரேன். அதை வந்து மூட்டையாக கட்டி அனுப்பிச்சோம். மூட்டை மூட்டையாக கட்டி அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணுவாள். காசு வந்து படார். நான் இன்ஃபேக்ட் அவள் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காசை எப்படி செலவு பண்ணணும்னே அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். இல்லைனா அவளை மாதிரி யாராலையும் செலவே பண்ண முடியாது. அதுவும் அவளுக்கு செய்கிறாலும் இல்லை, எனக்கு தான் நிறைய செய்வாள். அது என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து அதை வந்து கடுமையாகவே கண்டித்து அதை செய்யாத அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதுதான் அங்கே சொல்ல விஷயம். என் வீட்டில் குழந்தைகள் பேச அனுமதித்ததில்லை, ஆனால் நவடேஸ் நான் என் மகளுடன் உட்கார்ந்து அவளை பேச சொல்லுவேன். விருத்தலா, இதை நீங்கள் பண்ணதில் பெரிய தப்பு. ஏன்னா குழந்தைங்களோட நீங்கள் பேச ஆரம்பிக்கும். குழந்தைங்களோட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்கள மாதிரி அவனை மாதிரி உங்களை வந்து பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பேசணும்.
ஸ்கூலில் யார் ஃப்ரெண்டு, என்ன ஏது, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எப்படி அவளை ட்ரீட் பண்ணுறாங்க, இன்றைக்கி அவளை ஏதாவது பண்ணாங்களா. இப்போ உதாரணத்துக்கு வாய்ஸ் ஓவர் சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. அதாவது அவகிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, 2 பேர் வந்து டவுன் சென்டர்கிட்ட வந்து என்னை வந்து ரேக் பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா. ஆனால் என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, அப்பா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து 2 பசங்க வந்து என்னை வந்து செட்டப் பண்ணி விடுறதுக்காக என்னை வந்து கலாச்சாரப்பா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னான். ஸோ இது எதனால் அது வரும்னா, நீங்கள் தொடர்ந்து குழந்தைய பேசுகிறதுனாலையும் குழந்தையோட நீங்கள் வந்து நட்பாக இருக்கிறதுனால தான் அது சாத்தியம், ரைட்? ஸோ அதுதான் விருதில் நீங்கள் உங்கள் குழந்தையோடு நீங்கள் பேச ஆரம்பிங்க, அவ கூட உட்காருங்க. ஏன்னா டீனேஜ்ன்றது இருக்குல்ல, இந்த டீனேஜ் வந்து கலவரமும் கலக்கமும் நல்லது எது கெட்டதுன்னே தெரியாத ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற இடம். அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ண. இப்போ உதாரணத்துக்கு பான் வீடியோஸ் பார்த்த பசங்களை பற்றி ஸ்கூலில் வந்து ஒரு பேச்சு ஒன்று வந்தது. இது வந்து பேச்சு வந்தது இல்லையே, இதை வந்து செயல்படுத்தின வீடியோக்கெல்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். குட்டி பசங்க அது ஏதோ பார்த்தது அப்படியே பண்ணி பார்க்கும். சும்மா அந்த அப்பா அம்மா விளையாடுற மாதிரி, அது நம்ம அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அதுக்கடுத்த கட்டங்கள் என்னெல்லான்றது அதுங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து அதை கற்றுக் கொடுக்குதுன்னு போது அதை பார்த்தா அதுங்க ட்ரை பண்ணி பார்க்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பசங்க வந்து ரொம்ப யோக்கியம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியான மனநிலை இல்லாமல் அவரோட நட்போடு நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரியுன்றேன். சரி தப்பா நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். தட்ஸ் இட். எஸ். ஓகே. கீர்த்தி லக்ஷ்மன் எனக்கு போட்டிருக்காங்க பாட்டு. கண்களில் என்ன ஈரமோ, நெஞ்சினில் என்ன பாரமோ, கைகளில் அதை வாங்குவாள் ஒரு தாயை போல் உன்னை தாங்கவா. கண்களில் இல்லை ஈரமே, நெஞ்சினில் இல்லை பாரமே, கைகளில் அதை தாங்கினால் ஒரு தாயை போல் என்னை மாற்றினாள். பெற்றவள் விட்டு போகலாம், அன்னை பூமியும் விட்டு போகுமா, தன்னுயிர் போல காப்பதில் தாயும் நிலவும் ஒன்றுதான். இருக்கும் தாயை காத்திடு, மயக்கம் தீர்ந்து வாழ்ந்திடு, புது கோலம் போடு விழிவாசலில் கலக்கம் ஏனையா. கண்களில் இல்லை ஈரமே, நெஞ்சினில் இல்லை பாரமே, கைகளில் அதை வாங்கினால் ஒரு தாயை போல என்னை தாங்கினாள். தேங்க்யூ. நைஸ். சூப்பரா. தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ. தேங்க்யூ கீர்த்தி. நான் தேங்க்யூ சொல்லணும்ல. Yes. தேங்க்யூ. ஹிந்தி சாங்காக சிரிச்சிருக்காங்க கீர்த்தி. அதே போல் வந்து போனாம ஹாப்பி ஆகிட்டாங்க ஹிந்தி சாங்குன்னு உடனே. பட் அங்கே வந்து நீங்கள் பரிநிலையில் நிறுத்திட்டீங்கன்னு எல்லாருக்கும் வருத்தமாக போயிடுச்சு போல இருக்குது. நல்லா பாடினீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப வந்து ஃபுல் ஹார்ட் ஸ்மைலியோட வந்து ரொம்ப நல்லா அண்ணா செம அப்படின்னு போட்டிருக்காங்க கீர்த்தி. அப்புறம் அபி வந்து சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி இப்போதான் ரியலைஸ் பண்ணேன் நான் என்னுடைய ஹேண்டில் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஷியோர் ராஜேஸ்வரி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். கஸ்துவானந்த் சொல்லியிருக்காங்க ஜாக்கி ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஹிந்தி சிங்கிங்கா, ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் தட் டூ ஈவன் நவ் இஃப் ஐ சி யுவர் ஓல்டு வீடியோஸ் சிங்கிங் ஹிந்தி சாங்ஸ் வந்து பயங்கர ஹிலாரியஸாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் ஒரு பாட்டு, அது முக்கியமாக அந்த லுக்கா சுப்பி வந்து நான் நல்லாவே பாடியிருந்தேன். அந்த பாட்டு வீடியோ எங்கேயே தேடிட்டு இருக்கு, அது கிடைக்கல, ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது. அந்த மாதிரி நான் அதை வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்காக அதை செய்யலை. ஆனால் நான் சர்வரா வந்து ஒரு சாகர் விகார் ரெஸ்டாரண்ட்னு ஒரு இதில் வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சேன் நினைக்கிறேன். எஸ், 1 month நான் வேலை செஞ்சேன். அப்போ வந்து இந்த பாசிகர், அப்போ வந்து இந்த மெலோடியில் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது 95 பாசிகர், அப்புறம் தர், இந்த மாதிரி எல்லா, ஏன்னா அங்கே வந்து அது வந்து சேட்டு எடுத்து நடத்திருந்தார். இப்பயும் அதை தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நடுவில் அது பாதி வந்து விவேகானந்தா காஃபி வந்து அது பாதி இடத்த வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கடையே கிடையாது. அங்கே வந்து காந்தியே தூக்கிட்டாங்க. ஏன்னா மெட்ரோ, ஏன்னா எப்பயுமே பிளாட்ஃபார்மில் படுத்த இடத்துக்கு எந்த ஒரு மனநிலை எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே வந்து நிறுத்துவேன் காரை. அங்கே நிறுத்தி அந்த அந்த பூவரச மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் ரொம்ப ஏன்னா அங்கே உட்காரும்போது எனக்கு என்ன ஃபீல் வரும்னா, மொத்தம் எவ்வளோ பார்த்தேன், இந்த இடத்துலாம் படுத்திருந்தேன், இன்னைக்கு கார் வந்து நிற்கிற, இந்த மாதிரி இதுவும் மாறும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனே எனக்கு அந்த இடத்துக்கு போனால் வரும். இன்றைக்கி அந்த இடமே இல்லை. ஃபுல்லாக மெட்ரோவுக்காக வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க, அந்த இடத்த ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க.
நான் வந்து எங்கே கார் நிறுத்துறதுனே தெரியல. ஆனால் அந்த ஐஜி ஆஃபீஸில் அந்த இடம் மட்டும் தெரியும், அதுக்கு நேர் எதிர்ன்றது மட்டும் தெரியும். அங்கே தான் நிறுத்தணும். இதுக்கப்புறம் போனால் சரி, அந்த இடமே மாறிடுச்சு சொல்கிறேன். அது அப்போ வந்து அவ்வளோ பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். எஸ், பாசிகரோ பாசிகள் அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய பாட்டெலாம் அப்போ நிறைய கேட்டது உண்டு. அப்போவும் அதே மாதிரி உங்களுடைய எனக்கு தோணுதை நான் பாடுவேன் அதில். ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான், ஒன்றும் தப்பில்லை ஜாக்கி. பாடல் இதான் பாடுறீங்க அப்படின்றது புரிஞ்சா போதும். that you have done justice to that, அவ்வளவுதான். ஓகேவா? பாப்பா மேரி ஜான்லாம் எனக்கு தெரியும். இவ வேற பாடி அனுப்பிச்சாங்க. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஒரு பேர்ல போட்டிருந்தாங்க கமெண்ட். நான் அப்பவே கண்டுபிடிச்சேன், சீஸ் மேக்கப். ஏன் வேற ஒரு பேர்ல வந்து பாட்டு கேக்குறீங்க? ஏதோ த 4 என்னோ வந்திருந்தது, வேற ஏதோ ஒரு பேர் வந்திருந்தது. நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். சீஸ் மேக்கப் மாறிலாம் வந்து மாறு வேஷத்துல வந்து நீங்க கேட்டா நாங்க பாடிடுவோமா, எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லலான்னு பார்த்தேன். நீ பாடி அனுப்பிச்ச பாட்டு எனக்கு சத்தியமா எனக்கு என்ன படம்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அனிமல் மூவியா பாப்பா மேரி ஜான். அவன் வந்து அவங்க அப்பா வந்து அந்த குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கூட வந்து இவங்க கேட்டிருந்தாங்க ஒரு பாட்டை, கீர்த்தி கூட ஷேர் பண்ணியிருந்தா. இதான் வந்து பாட்டை கேட்டிருந்தாங்கன்ட்டு அவங்க எழில் ராணி அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா அந்த பாட்டை நீ தான் பார்த்தேன். நான் அங்க படம் பார்த்த போது கூட எனக்கு இல்லை. சரி இவங்க 2 வரையாவது பாடுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க எழில் ராணி. அதை வந்து ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ மகிழா வந்து லேட் அட்டனன்ஸ் இன்னைக்கு, நல்லா பாடினீங்க அப்படிங்கிறத வந்து இவங்க போனா சொல்லியிருந்தாங்க. என்ன இலங்கேஷும் வந்து இலங்கேஷ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதானே பார்த்தேன். அதில் ஏதோ ஒரு இக்கு வச்சு தானே போடுவாருன்னு தெரியும் எனக்கு. யூ ஆர் ட்ரையிங் டு மேட்ச் அவர் லவ்லி ஜாக்கி. இல்லைங்க, அவரோட மேட்ச் பண்ணுற அளவுக்குலாம் நான் இல்லைங்க. அண்ட் அவரை மேட்ச் பண்ண வேறதும் வந்து என்னுடைய டார்கெட் கிடையாது. நான் பாடுறேன். அவங்க இதில் அப்படி பேசுற வேண்டிய அவசியமே கிடையாது எங்களை பொறுத்தவரை இல்லையா. அதில் ஓகே தான், அது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு திறமை. இப்போ அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசினான்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ திடீர்னு அவங்க இங்கிலீஷ் பேசுனா நான் வந்து பக்கல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இலங்கேஷ். தட்ஸ் ஆல். ஜாக்கி அழகா பாடுறீங்க, சுதாமா நல்ல குரல் வளம் அப்படின்ட்டு குரோம்பேட் சுவாமிநாதன் சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் கீர்த்தி வந்து என்னை ஒஸ்ட் பிஹேவியர் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஒஸ்ட் பிஹேவியர் போத்துன்னு உங்களையும் சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல. தெரியும் எனக்கு. ஓகேவா? அண்ட் மகிழா வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ ப்ரௌனி சேனல் ஆகுது. இல்ல எனக்கு தெரியும் ஜாக்கி, அவங்க தான் எனக்கு தெரியாது. இல்ல ப்ரௌனி சேனல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல அது சொல்லிருக்கு, ப்ரௌனி சேனல் சொல்லிருக்கு. ஆனா எனக்கு அது தெரியாது. ஓகே, அதனால நான் வந்து அதை பார்த்தோன்னே என்ன மார்வேஸ்ட்ல வரீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தேன்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ நல்லா பாடினீங்கன்ட்டு என்னை வந்து கீர்த்தியும் சொல்லியிருந்தாங்க. சுமேஷா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை வாழ வைத்துக் கொண்டிருப்பது வந்து ஃபாத்திமா உதயக்கு நன்றி. அதுக்கு தேங்க்ஸ் சொன்ன இலங்கேஷுக்கு நன்றி. ரொம்ப நல்லா பாடினீங்கன்றது அவங்களுமே வந்து சோல்ஃபுல் பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் வாய்ஸ். ஆக்சுவலாக இந்த டைம் சேஞ்சஸ்க்கு இது ஒரு மிக முக்கிய காரணம். ஒரு நாள் இது மாதிரி நாங்கள் எதேச்சியா இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வரான்னு பார்த்தா நல்லா சத்தமாக பாட முடியுது. இல்லை அது யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு எந்துவா பாடுற இடத்த வந்து நீங்க வந்து டக்குன்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால இந்த டைம் மாறணும். குயில புடிச்சு டிபெண்ட் ஆக்கி பாட சொல்லுகிற உலகம் அந்த மாதிரி இருந்தது. இது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓகே, ஸோ ஃபாத்திமாவுக்கு வந்து இலங்கேஷ் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபாத்திமா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இலங்கேஷும் வந்து ஹேவிங் கிளாசிக் டச் ஆன் சிங்கிங் ஐ அக்ரீட் அப்படின்ட்டு இருக்காங்க. நன்றிகள் இலங்கேஷ். ஓகே ஓகே, இன்னைக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இலங்கேஷா. நீங்க நல்லா ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு பாராட்டி அனுப்பிச்சிருந்தாரு. நீ இந்த மாதிரியான விஷயத்த போட்டு காட்டுறது இல்லை ஜாக்கி. சரி விடுங்க, பரவாயில்ல. இவ மகிழாவும் வந்து ஃபாத்திமாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. பட் ஐ ஒன்ட் கிவ் அப் ஆன் அவர் ஜாக்கி. அதுதான் தெரியுமே, அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? அண்ட் கீர்த்தி வந்து தேங்க்யூ சொன்னதுக்கு தான் வேர்ஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இது ஒரு பேசிக் கர்டசி இல்லையா தேங்க்யூ சொல்கிறது, அதுக்கு வேர்ஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே விடுங்க, இதெல்லாம் கர்டசி. இங்கே அதுவும் இங்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாரி சாரி தேங்க்யூ அப்புறம் ஒரு சேர்ஸ் இதெல்லாம் சொல்லி பாருங்க. நாங்கள் பழகிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப இப்படி நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க கீர்த்தி லக்ஷ்மன். விச் இஸ் நாட் ரைட். ஓகேவா? ஸோ மகிழா வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு, ஃபாத்திமாவுக்கு. போனா சொல்லியிருக்காங்க சீக்கிரமே கீழ்வீட்டு அங்கிள் வந்து உங்கள் ஃபேன் ஆயிடுவாராம். கூகுள் தமிழில் வந்து அவருமே சாங்ஸ் ரிக்வஸ்ட் போடுவாருங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வேற என்ன ஜாக்கி, மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுகளும் படிச்சுட்டேன். நாம் இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் பேசினா
முடிச்சிடலாம். பாட்டு ஒன்று தேடிட்டு இருக்கேன். பொறுமைவாங்க ஜாக்கி. ஓகே, சரியா? ஸோ மோஸ்ட்லி இந்த பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்டுகள் நம்ம பேசிட்டோம். கன்க்ளூஷன் சொல்லுங்க நீங்க. ஸோ கன்க்ளூஷன் வந்து என்ன ஒன்றும் இல்லை ஜாக்கி. ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சால் பெரும்பு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஸ்கூல்ல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா பொறுப்புமே வந்து வாத்தியார் தான் பார்க்கணுன்ற முதல்ல அந்த விஷயத்துல இருந்து மாறுங்க. காரணம் என்ன, உங்க கூட தான் நிறைய நேரம் குழந்தை இருக்குது. இல்ல ஈக்குவலாவே இருக்குன்னே வச்சுக்கோங்க. உங்களுடையும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க அங்க கல்வி மற்ற விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்க பேசிக் டிசிப்ளினையா சொல்லி கொடுத்து அனுப்புங்க. பேசிக்கா எப்படி இன்னொருத்தரை வந்து மதிக்கிறதுனா சொல்லி கொடுக்குங்க. தப்புன்றத முதல்ல சொல்லி கொடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வீடுகள்ல வந்து குழந்தை தப்பே பண்ணாலுமே தப்புன்னு அதை சொன்னது இல்லை, அப்படியே கொஞ்சம் குடுகுடுன்னு. இப்ப இன்னொன்னு, இந்த விஷயத்தை தயவு செய்து செய்யாதீங்க. அப்பாவை குழந்தை அடித்தாலோ அம்மாவை குழந்தை அடித்தாலோ ஓடி வந்து கட்டி பிடிச்சி சூப்பரா நீ அப்பா பொண்ணுடா, சூப்பர் நீ அம்மா பொண்ணுடா செய்யாதீங்க. எங்க வீட்டுல வந்து அப்பா பொண்ணு அம்மா பொண்ணுன்னு நாங்க சொன்னதே கிடையாது. அந்த வார்த்தை வந்ததே கிடையாது. இது வந்து என்னன்னா, நிறைய லேடிஸ் வந்து அதை வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக அது மாதிரி மாத்திக்குவாங்க. அது சரி, அது எந்தமோ யார் பக்கம்னாலும் அந்த பிரிவுகளே வேணாம். அது அப்பா காசு அம்மா காசு, அம்மா பக்கம் அப்பா பக்கம் கிடையாது. அப்போ வந்து அது வந்து யாராவது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அது வந்து பயங்கரமா கேம் விளையாடும் குழந்தை. அது செய்யாதீங்க. ஓகே. அண்ட் சீஸ் மேக்கப் வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன 5 பைசா மை சாங் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல அது எனக்கு. அண்ட் இவங்க ராஜேஸ்வரி வந்து வா வெண்ணிலா சாங் பாடுங்களேன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டு ரைட்டு. ஓகேவா? அப்போ என்ன 5 பைசா சாங் ரிக்வெஸ்ட் நான் அந்த பாட்டு நான் வந்து கேட்டதே இல்லையா? இது சீக்கிரம் அடிச்சு விட்டுலாம், அது தெரியவே இல்லையா நான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வாவெண்ணிலா வந்து பாட சொல்லி ராஜேஸ்வரி கேட்டிருந்தாங்க உங்களை. நீங்க தானே கர்டசி தானே ஐ நோ அப்படின்ட்டு இருக்காங்க கீர்த்தி லக்ஷ்மன். அதுக்கப்புறம் வந்து லவ் யூ போத் சோ மச், குட் நைட் சொல்லியிருக்காங்க. குட் நைட் கீர்த்தி. குட் நைட் கீர்த்தி. ஷமிலா வில்சன் சொல்லியிருக்காங்க ஹாய் ஜாக்கி நான் சுதானி ஃப்ரம் ஒட்டான்சத்திரமா, லாங் டைம் உங்களை பார்க்கலையா? ஆமாம், நானே ஃபஸ்ட்டு ஷர்மிளா வில்சன் ஃபஸ்ட் இன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லலான்னு வந்தேன். ஷர்மிளா தேங்க்யூ. அண்ட் கௌரி இப்போ தான் வந்திருக்காங்க. லோகேஸ்வரன் இன்னைக்கு தான் பை கைஸ் காலையில் பார்க்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. லோகேஸ்வரன் உங்கள் சாங் பாடி முடிச்சிட்டாங்க ஜாக்கி, ஓகேவா? அண்ட் இலங்கேஸ்வரன் பாடல் போட்டிருக்காரு உங்களுக்கு வா வெண்ணிலாவை. சரி, முடிச்சிடலாமா? முடிச்சிட்டீங்களா? ஆமாம். முக்கியமாக குழந்தைங்க கிட்ட பேசுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முதல் ஃப்ரெண்டாக நீங்கள் இருங்க, அப்புறம் எல்லோரும் வரலாம். அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தையோட எதிர்காலம் சிறக்கணும்னா அவனை பற்றியோ அவளை பற்றியோன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். டேபு திங்ஸை உடச்சி பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறது, இன்றைக்கே வந்து உங்களுக்கு 2 பேரும் வந்து பீரியட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஆத்தலமாவும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டேபு திங்ஸை வந்து பயங்கரமாக உடச்சி பேசணும். நீங்கள் தான் வந்து முதல் குரு அந்த குழந்தைக்கு. அது ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் பொம்பளை குழந்தையாலும் டேபு திங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுதல் நலம். அதே மாதிரி தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள். 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நீங்கள் ஒருவேளை தவறு இழைத்திருந்தால், ஒருவேளை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெக்கம் இல்லாமல் எதுவும் இல்லை. அதாவது ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சாரி கேட்குறீங்கல்ல, சாரி கேட்க வைக்கிறீங்கல்ல, அவர் தப்புன்றதா உணர்த்துறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் பக்கமான தவறுகளை ஒத்துக்குங்க, அதில் எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. ஏனென்றால் உங்களிடமிருந்து தான் குழந்தை கற்றுக்கிட்டு வருது. ஸோ தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. ஆமாம்மா ஐ எம் மிஸ்டேக்கன், ஐ எம் வெரி சாரி, உனக்கு கடுமையாக திட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த மன்னிச்சிருன்ற அந்த ஒரு விஷயம், ஏன்னா எல்லாருக்குமே காயங்கள் உண்டு, மனக்காயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும்னா டவுன் டு எர்த்தாக செய்யும்போது குழந்தைங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கும். மோஸ்ட்லி நான் தப்பு பண்ணால் பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் டேபு விஷயங்களாக பேசும்போது சில பேர் வந்து போவாதேன்டுவோம். ஏன் போகக்கூடாது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து ஸ்லீப் ஓவர் போகிற வேண்டாம். ஏனென்றால் இந்த ஏஜில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஸ்லீப் ஓவர் வேணும். அது இந்தியாவில் இருக்கும்போது அதுதான், இங்கே இருக்கும்போது அதுதான். காரணம் என்னன்னும் போது நான் இவ்வளோ விஷயங்கள் நான் பட்டியலிடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதனால் வேணான்ற. மற்ற நீ எந்த விஷயம் கேட்டாலும் நீ அவங்க வீட்டுக்கு போவானான்னு சொல்லி பேசலான்னு சொல்லி நைட்டு 10 மணி வரையும் இருக்க போகிறேன், திரும்ப என் வீட்டுக்கு வர போகிறேன், திரும்ப காலைல தானே போக போகிறேன், நான் உன்னை பிலீவ் பண்ணாமல் இல்லையே, ரைட்?
ஸோ இதை தான் நம்ம வந்து அதில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். வெளிப்படைத்தன்மை குழந்தைகிட்டையும் இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் கஷ்டங்களை குழந்தைகள்கிட்ட பகிர்ந்துக்காங்க. எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது. போன வாட்டி நான் கூப்பிட்டு போனேன், அது வந்து 12+, இந்த வாட்டி 15+. நானும் அம்மாவும் தான் படத்துக்கு போக முடியும். இது உதாரணம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் குழந்தை ஆசைப்படும். ஆனால் அதற்கான படிநிலைகள் இருந்து எல்லாத்தையும் குழந்தைங்கிட்ட புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எல்லாத்த விட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணும் பொழுதோ இல்லை அவங்கள நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறீங்க அப்படின்னா அது குழந்தைகள் முன்னாடியே செய்யாதீங்க. அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி. அந்த டீச்சர் தானே தெரியும் எனக்கு, அதுவே மக்கு, தயவு செய்து செய்யாதீங்க. இது அதை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் நம்ம என்ன டோனில் பேசுகிறோங்கிறதோ அதன் பின்ன இருக்கும் ரியாலிட்டியோ பசங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து செய்யாதீங்க. அதன் பிறகு குழந்தை வந்து அம்மா கிட்ட பேசினாலும் அப்பா கிட்ட பேசினாலும் 2 பேரை வச்சுக்கலாம் குழந்தை நிறைய விஷயங்கள் பேசாது. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து அந்த புரிதலில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அவன் என்ன சொன்னா, இவர் என்ன சொன்னா, இதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் போது எல்லா விஷயமும் எல்லாமும் பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கை அந்த குழந்தை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் விமர்சனங்கள் அந்த குழந்தை எதிர்க்க வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. யாராக இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு கோவத்தில் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பீங்க, ரொம்ப கோவத்தில் அவனா பெரிய மயிரும் அவனை வறுப்படுது. அடுத்த வாட்டி அதே வந்து குழந்தை எதிர்க்க நீங்கள் பேசும்போது என்ன ஆகும், அவங்கள கூப்பிட்டு சிரிக்க வர மாதிரி ஆகும். அப்போ குழந்தை என்னன்னா அப்பா இவ்வளோ எச்சத்தனமாக நடந்துக்கிறான், அன்றைக்கி அவ்வளோ கத்தனா இன்னைக்கு. ஏன்னா இது வளரும்போது அதே தப்பு தான் அதுவும் செய்யும். சமூகம் என்பது குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. எல்லா நேரத்திலும் எல்லாரையும் கொஞ்சிட்டு இருக்க முடியாது, எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அந்தந்த டிப்ரெஷனில் அந்தந்த கோவங்களை சில வார்த்தைகளை சொல்லும்போது குழந்தைங்களுக்கு அது அடிமனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அவங்களை ட்ரீட் பண்ணுறதுமே ரொம்ப கேவலமாக இருக்கும். நீங்கள் வந்து அதே மாதிரி உங்கள் பிம்பத்துக்காக குழந்தைய வந்து நீங்கள் பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஜோக்கராக மாற்றாதீங்க. அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, அவங்களுக்கும் மான மரியாதை சூடு சொரணை எல்லாமே இருக்குது. உங்கள் குழந்தைகள் என்பதாலே அவர்கள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள்ன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான விஷயங்கள். எஸ் ஐ டிட் சம் மிஸ்டேக்ஸ். ஆனால் வெளிப்படையாக ஒத்துக்கும் போது என்னென்னா என் பொண்ணு மாதிரி என்னை வந்து கன்சோல் பண்ணுறாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. என் பொண்டாட்டியை மிஞ்சுற மாதிரி வரும், இவரா இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி அது வந்து கன்சோல் பண்ணுறதே அப்படி இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டை தான் நீங்கள் வந்து குழந்தைகளோட உருவாக்கணும். அப்போ வந்து தப்பு சரியை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அதுங்க இன்னும் இலகுவாக இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கான எல்லா விஷயங்களும் அது கற்றுக் கொடுக்கும் என்பது தான் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டாபிக். ரைட், நாளைக்கு என்ன டாபிக் பேசலாம் போகலான்றதுலாம் ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமாக நீங்கள் தகவல்களை பகிர்ந்துக்கலாம். இன்கேஸ் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் விஷயமாக இருக்கும்பொழுது அது நிச்சயமாக இல்லை வாட்ஸ்அப் சேனலில் அவங்களால சேனலில் பகிர முடியாது, பட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் பின் கமெண்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பண்ணும்போது அதில் நிறைய கட்டுரைகளும் அதில் ஷேர் நாம பண்ணுறது வரும். நம்ம வர்ற டைமிங்ல இருந்து நம்ம என்ன பேச போகிறோம் எல்லாமே அதில் வந்து பொதுவான சமூக கருத்துக்கள்ல இருந்து பார்வைகள்ல இருந்து அதில் நம்ம நல்லா படித்த விஷயங்கள்லாம் அதில் நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதன் மூலமாகவும் நீங்கள் செய்திகளை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இந்த விஷயம்லாம் பேசுங்க, அது பேசுகிற டாப்பிக்காக இருந்தால் நிச்சயம் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா டாப்பிக்கும் நம்மளால் டக்குன்னு பேசிருக்கோம். எதில் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கோ, எதில் அதுக்கான விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி தான் நம்மளால் பேச முடியும். அதுதான். ஸோ அதற்கு இணையான ஏதாவது செய்தி ஒரு பகிர்றீங்கன்னா அதுக்கு இணையான ஏதாவது ஒரு டிபேட்டோ இல்லை விஷயங்களோ அதை போடும்போது அதை பேசும்போது அதை நம்ம வந்து நிச்சயமாக நேரம் இருப்பின் அவைகளை கருத்தில் கொள்ளலாம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எஸ், ஓகே. ஸோ அது ஏதோ செந்தில் காமெடியாமா, இந்த 5 பைசா அப்படிங்கிறது வந்து ஏதோ செந்தில் காமெடின்னு போட்டிருக்காங்க. சீஸ் மேக்கப் என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு பார்க்கிறேன் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. நம்ம ஒப்பீனியனும் அவங்களுடைய ஒப்பீனியனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே ஒத்த அலவரிசையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும், அதனால தான் நான் வந்து 8 இயர்ஸாக ஜாக்கி வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறேன் போது 8 இயர்ஸ் ஜாக்கி ஐ லவ் யூ கைஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் மனசுல இருந்து வர்றது. ரெண்டாவது, நான் எப்பயுமே வந்து நான் பெரிய புடியும் மயிறு அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நினச்சதில்லை. நான் தினமும் கற்றுட்டு இருக்கேன், என் பொண்டாட்டிகிட்ட கற்றுட்டு இருக்கேன், என் பிள்ளைங்கிட்ட கற்றுட்டு இருக்கேன், நான் பார்க்குற மனிதர்கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கற்றுட்டு இருக்கேன். கமல் அதை தான் சொல்லுவார், நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே கட்டுறது கைமணல், கட்டாவது உலக அளவு, ஆனால் அதே நேரத்தில் குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்கிறது தான் நம்மளது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு டூல் மூலமாக அதை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அதை வந்து கடத்திட்டு இருக்கோம். அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். தேங்க்யூ ஃபாத்திமா, லவ் யூ டூ. இப்போ வந்து பாடலோட நிறைவு பகுதி வந்துடலாம். ப்ளீஸ் சார். ஓகே, வாங்க ப்ளீஸ்.
முகம் பார்க்க நானும் முடியாமல் நீ திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் என்னை சேர என்னை சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதேன் மேலாடை மூடி ஊர்கோலமாய் போவதேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கமெண்ட் போட்டு உற்சாகப்படுத்திய அத்தனை பேருக்கும் ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ், கதைப்போம்பா, ஜாக்கி விலாக் தமிழ் சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களால் தான் நாங்கள், உங்களாலே நான் எல்லாமே. ஸோ வேற என்ன, நாளைக்கு ஒரு புதிய டாப்பிக்கில் சந்தித்து பேசுவோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களால் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.